சகோதரர்களே, கோலயத்தில் அல்ல, தைரியமானவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் அல்ல, விசுவாசம் உள்ளவர்கள், துனியாவுக்காக வாழக்கூடியவர்கள் அல்ல, ஆகிரத்தின் குறிக்கோள் உள்ளவர்கள். அற்ப துனியாவுக்காக யாரும் எதையும் பேச முடியும், ஆனால் உலமா சமூகம் அப்படிப்பட்டதல்ல என்ற நம்பிக்கை உங்களிடத்தில் வர வேண்டும். உலமாக்களையும் பொதுமக்களையும் அது பிரித்து விட்டால் இடையில் ஆடக்கூடியவர்களை எதையும் ஆடலாம், இதுதான் உலகத்துடைய வரலாறு என்பதை மறந்துவிட வேண்டாம். உலமாக்களையும் பொதுமக்களையும் அது ஒரு முருகல் நிலைமையை உண்டாக்குவது ஷைத்தானுடைய சூழ்ச்சி மேலான சகோதரர்களே. உலகத்தில் பல நாடுகளும் இப்படித்தான் அணுகிருக்கிறது. அதனால் ஜெபத்துலமாக மிக தெளிவாக இருக்கிறது, தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது. முதலாவது ஒரு நிலைப்பாட்டை சொன்னோம், எதற்கு ஒரு தெளிவு வரும் என்பதற்காக. 70% நீங்கள் லோகவுடனும் 30% லோகம் இல்லாமலும் பெண் பண்ணுங்கள் என்று சொன்னோம். இரண்டாவது அரசாங்கம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். எதற்காக? நாம் மிக தெளிவாக இருக்கிறோம் என்பதற்காக. ஐயமில்லை, பயமில்லை, அச்சமில்லை, ஒளிவு மறைவில்லை, தெளிவாக இருக்கிறது. வாருங்கள் பாருங்கள் என்று சொல்கிறோம். எடுங்கள், இது எனக்கு தேவை என்று சொல்கிறோம். இதை ஒரு சம்பாத்தியத்துக்காக உண்டாக்கப்பட்டதில்லை என்று தெளிவாக சொல்கிறோம். அந்த சொல்கிறோம், இன்னும் சொல்கிறோம். நிலைப்பாடு அதுதான். மிக தெளிவாக இருக்கட்டும் மேலான சகோதரர்களே. எங்களுக்கு மீடியா சரியாக தரப்படவில்லை என்பதையும் நாம் சொல்ல தவறவில்லை. அந்த நேரத்தில் CNN வந்து நமக்கு நம்முடைய விஷயங்களை சொல்ல விடவில்லை. அதுக்காக தான் நாங்கள் அங்கு வரவில்லை மேலான சகோதரர்களே. நாம் விவாதத்துக்கும் தர்க்கத்துக்கும் உள்ளவர்கள் அல்ல, தெளிவை முன்வைப்பதற்கு உள்ளவர்கள். தெளிவை முன்வைப்பதற்கு உள்ளவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பேசுவோம். பாருங்கள், இந்த விஷயத்தை இலகுவாக முடித்திருக்கலாம், எங்களிடத்தில் வந்து பேசியிருந்தால் இப்படியான சர்ச்சைகளை குழப்பத்தை ஏற்படுத்த தேவையில்லை. உலகத்தில இலங்கையில மட்டுமா உலமாக்கள் இதை செய்கிறார்கள்? நேற்று இன்னொரு சந்தேகம் எழுப்பட்டிருக்கிறது. ஹலாலுக்கு பணம் எடுக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆனையும் தவறாக இந்த தெரியாதவர்கள், இந்த அரசியல் லாபம் உள்ளவர்கள் அதை இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். குர்ஆனுக்கு நீங்க கருத்து சொல்வதற்கு அது அல்லாஹ், குர்ஆனுக்கு யார் கருத்து சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, குர்ஆனை கொண்டு நேர்வழி அடைவார்கள், குர்ஆனை கொண்டு வழி தவறி போய்விடுவார்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு முன்வைத்திருக்கிறது. குர்ஆனை சரியாக படிக்காதவர்கள் வழித்தவர் இருக்கிறார்கள். குர்ஆனை உரியவர்களிடத்தில் படிக்க வேண்டும். ஏன் மதரசாக்கள், ஏன் உலமாக்கள், ஏன் இமாம்கள்? மூடிவிடுங்கள். ஒரு டாக்டரை குழந்தை மற்றதுடைய இமாமாக ஆக்கிவிட வேண்டாமா? ஏன் ஒரு மௌலவியை, ஒரு ஆளுமை, ஒரு ஆபிசை ஏன் வைத்திருக்கிறீர்கள் மேலான சகோதரர்களே? ஒவ்வொரு இடத்துக்கும் அன்சலும் நாச மனாத்திலகும் அந்தந்த பதவிகளை, அந்தந்த இடத்தை யார் நிரப்ப வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. அதனால் இஸ்லாமிய குர்ஆனுக்கு நாம் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகத்துக்கும் இந்த நாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எவருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். குர்ஆனுடைய விளக்கத்தை ஒரு புது மகனாக இருந்தாலும், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி அது சரியாக இருந்தாலும், உன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ள சொல்லியிருக்கிறார். குர்ஆனுக்கு தவறான கருத்து சொன்னவர்கள் இந்த நாட்டிலும் சில நல்லடியார்கள், இந்த நாட்டிலும் சில நல்ல படித்த பக்குவம் பெற்ற சீதை வீரமந்திரி போன்ற நல்ல படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நாம் கௌரவித்தோம், தங்க பதக்கம் கொடுத்து கௌரவித்தோம். அவரால் எழுதப்பட்டிருக்கும் புத்தகத்தை நான் 1000 விடுத்தம் சொல்லியிருப்பேன். அதை அவர் இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், இஸ்லாமிய அந்த சிக்கை அது உலகத்துக்குள்ளது என்று அவர் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார், மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். அஸ்ஹர் பல்கலைக்கழகமும் அவரால் எழுதப்பட்டதை பாராட்டியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, மதரசாவில் ஒரு புஸ்தகம் ஓதி கொடுக்கிறார், அதுக்கு ஒரு ஊதியம் எடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஒரு மஸ்ஜிதில் இமாமாக இருக்கிறார், அவர் ஊதியம் எடுப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இவ்வளவு பெரிய காரியம் செய்யும், ஒரு சாட்சி வழங்கும், ஒரு சர்டிபிகேட் வழங்கும், உங்களுடைய வியாபாரத்துக்கு உதவியாக இருக்கும், முஸ்லிம் சமூகத்துடைய உணவுக்கு உதவியாக இருக்கும் ஒரு நிறுவனத்துக்கு பணம் எடுப்பதை இஸ்லாத்தில் எந்த தடையும் கிடையாது. குர்ஆன் மிக தெளிவாக, நபியுடைய ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நீண்ட ஹதீஸ் சொல்லி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்த ஹதீஸில் ஒரு சஹாபாக்கள் ஒரு இடத்தில் போன பொழுது ஒருவரை பாம்பு கொத்திருந்தது. அந்த பாம்பு கொத்திய மனிதர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபா தோழர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதி வைத்தியம் செஞ்சார்கள். வைத்தியம் செஞ்ச பொழுது அவர்கள் போட்ட நிபந்தனை, எனக்கு 30 ஆடு தர வேண்டும்.
அந்த 30 ஆடையும் எடுத்துக்கொண்டு நபி அவர்களிடத்தில் போன பொழுது சஹாபாக்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. இதுல பணம் எடுக்க முடியுமா என்று நபி அவர்கள் இது ஹலால் ஆனது என்று சொல்லி தனக்கும் ஒரு பங்கு தருமாறு நபி அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, உலமாக்கள் பொதுமக்களை வழிநடத்துவார்கள். உலமாக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். விட்டுக் கொடுக்க வேண்டி வந்தால் ஒரு விஷயத்துக்காக தான் விட்டுக் கொடுப்போம் என்பதையும் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அது எதுக்காக விட்டுக் கொடுப்போம்? மக்களை அமைதிப்படுத்த, நாட்டில் ஒரு அமைதியான நிலைமையை கொண்டு வர விட்டுக் கொடுத்து விட்டோம். அரசாங்கம் திருப்பி தந்து விட்டது. திரும்பவும் இதுக்கு ஒரு முடிவு வருவதாக இருந்தால், கண்ணியமானவர்களே, பார்லிமெண்ட்ல ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியை கௌரவிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். அதில் நியாயமாக நடந்து கொள்வார்கள். பிபிசி உடைய ஒரு இன்டர்வியூ இடத்தில் கேட்டார்கள். அதுல இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்த அடிப்படைவாதிகள், இந்த தீவிரவாதிகள் என்று கேட்ட பொழுது நான் ஒரு சிறிய விளக்கம் என்று சொன்னேன். நான் சொன்னேன், $1 எடுத்துக்கொண்டாலும் இன் காட் வி ட்ரஸ்ட், அந்த டாலருடைய பின்னுக்கு இறைவன் மீது நான் நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், யாரும் பைபிள் படி வாழ வேண்டும் என்று, பைபிள் இப்படிதான் பெண்களை மறைக்க வேண்டும் என்று இலங்கைக்கு ஆரம்பத்தில் வந்த அந்த நன் எப்படி தன்னை மூடி மறைச்சு கொண்டு வந்தார்கள் என்பதை பாருங்கள். முற்காலத்தில் வாழ்ந்த இந்த பௌத்த தாய்மார்கள் எப்படி தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள். முற்காலத்தில் வாழ்ந்த எங்களோட தாய்மார்கள் எப்படி வாகனங்களை மூடிக்கொண்டு, சாரங்களை மூடிக்கொண்டு தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் பாருங்கள். உங்களுடைய அந்த அடிப்படை அவர்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொடரில் எழுதப்பட்டிருக்கிறதே, இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்ற இந்த பொருளாதாரம், வாழ்க்கை அனைத்தும் இறைவனுடைய நம்பிக்கைப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஒரு மனிதன், நான் நம்பும் அந்த தெய்வம், நான் நம்பும் அந்த இறைவன், நான் என்னுடைய விசுவாசம் அந்த அல்லாஹ் வகுத்த சட்டத்தின்படி நடக்கிறேன் என்று சொன்னால், அது தீவிரவாதமா, அது அடிப்படைவாதமா, இது என்ன கொள்கை? மேலான சகோதரர்களை பெரியார்களே, இன்னொரு இடத்தை நான் சொன்னேன், உங்களுடைய பைபிளும் இதுதான் சொல்கிறது. தன்னிலை சேர்க்கையை தடுக்கிறது. ஆனால் எந்த வெளிநாடுகள் அதை கைத்தட்டி வரவேற்று பைபிளை தூக்கி வீசிவிட்டு அவர்கள் அதை பார்லிமெண்டில் அனுமதிக்கிறார்கள். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இப்பொழுது சமீபத்தில் அதை ஆதரித்திருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடியவர்கள் தீவிரவாதிகளா? எதை இறைவன் கூடாது என்று முன்னைய வேதத்திலும் குர்ஆனிலும் தடுத்திருக்கிறாரோ அதை வேண்டாம் என்று சொல்வதை தீவிரவாதம் என்று நீங்கள் அங்கு கருத்து சொல்கிறீர்கள். இந்த கேதர் லெஸ்பியன் தன்னின் சேர்க்கை காரணத்தினால் உலகத்தில் எய்ட்ஸ் என்ற அநியாயத்தை, அந்த நோயை அல்லாஹ் சாட்டியிருக்கிறார். அதை கொண்டு நாங்கள் முற்றி பெற மாட்டோமா என்ற ஒரு படிப்பினை வருவது அவசியமாக இருக்கும். அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரம் அமைதியான நேரம், ஒன்றுபடும் நேரம், ஒற்றுமையாக இருக்கும் நேரம், அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தும் நேரம், ஒரு மஜ்லிஸ் ஷூரா, ஒரு மஷூரா செய்யும் விடயத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்களை செயல்படுத்தும் நேரம். அதனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம், தைரியமாக இருங்கள். ஒரு சில சக்திகள் தான், இது பெரும்பான்மை சமூகம் அல்ல. உலகம் என்று குளோபல் வேர்ல்ட் என்ன செய்கிறது? இன்டர்நெட், சோசியல் மீடியா வந்து மனிதனை பலவிதமான தவறான காரியங்கள் பக்கம் எடுத்து செல்கிறது. ஒரு 4-5 பேர் போதும் ஒரு உலகத்தில், நாட்டில் பசாதையை, குழப்பத்தை ஏற்படுத்த. ஆனால் நாங்கள் முன்மாதிரியானவர்களாக, அமைதி உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தியவர்களாக, தௌபா இஸ்திக்ஃபார் உள்ளவர்களாக, எப்பொழுதும் எங்களுடைய ஹலாலை ஹலாலாக பெற்று நாம் அடையக்கூடியவர்களாக திரும்ப சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அரசாங்க இடத்தில் தெளிவாக ஒப்படைத்திருக்கிறோம், நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம். லோகோ ஒன்று இருக்கிறது, அந்த லோகோவை 70-30 மாற்ற சொல்வது மிச்சம் கஷ்டம் என்று சொல்கிறது. அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சோம், முடியாதுன்னு சொல்கிறார்கள். இப்பொழுது சில மசூராக்கள் செய்வோம், செய்து அறிவிப்போம். அதுவரைக்கும் அமைதியாக இருங்கள். அடுத்த மக்களுக்கு தெளிவு வேணுமா? எங்களிடத்தில் தெளிவு இருக்கிறது, சீடிகள் இருக்கிறது, எழுத்தில் இருக்கிறது. வாருங்கள், அமருங்கள், எடுத்து செல்லுங்கள். இந்த கொழும்பில் உள்ள 25 பிரிவாக பிரித்து 25 டிஸ்ட்ரிக்டிலும் போயிட்டு மக்களை சந்திங்க என்று சொல்லி இருக்கிறோம். எவ்வளவு கவலையான விஷயம் என்றால், சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் இந்த மெம்பர் மேடையில் குத்பாவில் சொல்லப்பட்டது,
இதுதான். அது என்னது? நீங்க தயவு செய்து ஒவ்வொரு மஸ்ஜிதும் மற்ற ஊருக்கு போய் மக்களை அமைதிப்படுத்துங்க, வழிகாட்டுங்க, நேர்வழி கொடுங்க, பிரச்சனை இல்லாம இருக்க சொல்லுங்க. ஹலால் மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்திலையும் பெரும்பான்மை சமூகம் எங்களை சந்தேக கண்ணுடன் பார்க்காமல் அவர்களுக்கு உங்களால் முடியுமான இஸ்லாம் ஒரு விஷயத்தை தடுக்கிறது. அதென்னது? சிலை வணக்கத்தையும் சிலையை கட்டி கொடுப்பதை. அது இல்லாம ஒரு மண் சிலைக்கு போய் நீங்க அங்குள்ள அந்த வெக்குகளுக்கு உணவு கொடுப்பது, அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு தகப்பாசல் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உதவியாக இருப்பதை ஷரியத் தடுத்தது அல்ல. உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஸ்கூல்களுக்கு உதவி செய்யுங்கள், காபிர்களுக்கு உதவி செய்யுங்கள், அடுத்த மத சகோதரர்களுக்கு உதவி செய்யுங்கள். நேரடியான குஃப்ருக்கு இஸ்லாம் அனுமதிக்க மாட்டாது. அது இல்லாம அனைத்து விஷயங்களையும் வேளாண் சகோதரர்களை ஷரியத் அனுமதித்த விஷயங்களில் ஈடுபட முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொள்கிறேன். அழகான ஒரு தீர்மானம் வரும். அமைதியாக இருப்போம். எங்களுடைய உரிமைகளை பேசி பெற்றுக் கொள்வோம். இன்றும் சில பேச்சுவார்த்தை இருக்கிறது, தொடர்கிறது. நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்ப்போம். சொல்லுமா தன்னிச்சையாக ஒரு நாளும் செயல்பட மாட்டாது. எப்பொழுதும் அரசியல் உள்ளவர்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், எல்லோரையும் அனுசரித்துதான், துறை சார்ந்தவர்களுடன் ஆலோசித்துதான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் என்பதையும் மிக உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். நல்ல முடிவு வரும், எதிர்பார்த்திருப்போம். ஓதுவது என்பது அது பொதுவல சேவைக்கும் பதுவா செய்யறதுக்கு அல்ல என்பதை இமாம்கள் கருத்து கேட்டுக் கொள்ளுங்கள். நாம் எல்லோருக்கும் துஆதான் செய்வோம், யாருக்கும் பதுவா செய்ய மாட்டோம். எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். குர்ஆன் சொல்கிறது, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்பா பில்லதி அஹ்ஸன். நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. தீங்கு செய்தால் நலவு செய்யுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் அமைதிக்காக, நிம்மதிக்காக நோம்பு பிடிப்போம், குழு தோதுவோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். 30 வருட யுத்தத்தை கண்ட நாம் உள்ள யுத்தத்தில் பங்கெடுத்தவர்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், மன்னாரை சேர்ந்தவர்கள் இன்றும் அகதிகளாக இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் முல்லைத்தீவை சேர்ந்தவர்கள் இன்றும் அவர்கள் வீடு இல்லாமல், குடும்பம் இல்லாமல், டாய்லெட் இல்லாமல், பொருளாதார வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இந்த நாட்டுடைய ஒரு உறுப்பாக நாம் இருந்து செயல்பட்டிருக்கிறோம். எங்களுடைய மஸ்ஜிதில் அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த தாய்மார்கள் விதவையாகத்தான் வாழ்கிறார்கள் என்பதை இந்த நாடு மறக்கவில்லை, மறக்க முடியாது என்பதையும் பெரும்பான்மை சமூகத்துக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த நாட்டு தலைவருக்கும் நாம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அன்பான சகோதரர்களே, ஒன்றுபடுவோம். இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எங்களை விமர்சித்துக் கொண்டு, குறை சொல்லிக் கொண்டு, டிவி வீடியோக்களுக்கு வந்து கொண்டு, பிரச்சனைகளுக்கு போய்கொண்டு நீங்க பேசாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த சந்தர்ப்பம் ஒற்றுமை கடைபிடிப்பது, இந்த சந்தர்ப்பத்தில் வேற்றுமையை களைவது, இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது, இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா சக்திகளும் ஒன்றுபடுவது மிகவும் அவசியம். சந்தர்ப்பம் கொடுக்காதீர்கள், விட்டுக் கொடுக்காதீர்கள், தாராளமுடன் நடந்து கொள்ளுங்கள், நல்ல கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உரிமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். முறையாக, அன்பாக, பேச்சுவார்த்தை மூலமாக என்ற ஒரு நிலைப்பாட்டை பெற்றுக்கொண்டே வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஒன்றுபட்ட சமூகமாக மாற்றி தருவாராக. எங்களுடைய கவலை கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி விடுவாராக. எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தருவாராக. எங்களுடைய ஹலாலை ஹராமை பேணி வாழக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை மௌத் வரைக்கும் மாற்றி தருவாராக. எங்களுடைய எல்லா கவலை துன்பங்களையும் அல்லாஹ் நீ போக்கி விடுவாயாக. நீ எல்லாவற்றையும் அறிந்தவன் யாருனா, நீ எல்லாவற்றையும் தெரிந்தவன் யாருனா, எல்லா எதிர் சக்திகளுடைய சக்திகளை அறிந்திருக்கிறாய். சில விஷயங்கள், சில சூழ்ச்சிகள் தேவை எம்மத்தியில் பிளவுகளை, பிரச்சனை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள். யாரெல்லாம் நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவாயாக. யாரெல்லாம் கண்ணியமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவாயாக. எங்களை பாதுகாப்பாயாக, பல மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் சூழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நேர்வழி கொடுப்பாயாக, நல்ல விளக்கத்தை கொடுப்பாயாக, அவர்களை நீ வழிகாட்டுவாயாக. அவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் நீரே பொறுப்பாக இருப்பாயாக. எங்களுக்கு ஒற்றுமை ஐக்கியத்தை தந்தருவாயாக. வாங்க